என் அன்பு குழந்தையே, கையிலை நாதராகிய சிவபெருமாள், உன்னுடைய அப்பன் ஈசன் உன்னோடு பேசுகிறேன். இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அசைவையும், உயிரினங்களின் ஒவ்வொரு மூச்சுக்காற்றையும் ஆழமாக கவனித்துக் கொண்டிருக்கும் உன் அப்பன் நான் இன்று ஒரு சிறப்பு நோக்கத்திற்காகவே உன் முன் வந்திருக்கிறேன். உன் மனதில் எழுந்த ஏதோ ஒரு பெரிய குழப்பத்திற்கு விடை தேடி நீ தவித்துக் கொண்டிருந்த அந்த கணத்தில் இந்த ஈசனின் அருள் குரல் உன்னை வந்தடைந்தது தற்செயல் அல்ல. இது பிரபஞ்சத்தின் கட்டளை. என் அருமை மகனே, உன் அன்றாட வாழ்க்கையில் உன் நிழல் போல உன்னோடு பயணிக்கும் ஒரு நபரை பற்றிய உண்மை உனக்கு தெரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உனக்கு மிகவும் நெருக்கமாக இருந்து கொண்டு உன் சுக துக்கங்களில் பங்கெடுப்பது போல நடிக்கும் அந்த நபரின் உண்மை முகத்தை உன் அப்பன் நான் உனக்கு உணர்த்தப் போகிறேன். இதை கேட்டு நீ பதற வேண்டியதில்லை. ஈசனாரே, என் அருகில் இருப்பவர்கள் அனைவரும் என் நல விரும்பிகள் அல்லவா என்று நீ நினைக்கலாம். ஆனால் மனித கண்களால் பார்க்க முடியாத பல சூழ்ச்சிகளையும் மாயத்திரைகளையும் இந்த ஈசனின் ஞானக்கண் தெளிவாக பார்க்கிறது. அமைதியாக உன் மனதை ஒருமுகப்படுத்தி என் வார்த்தைகளை கேள். பிரபஞ்சத்தின் பேராற்றல் உன் பக்கத்தில் இருக்கும்போது நீ எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை. உன்னை சுற்றி நடக்கும் நாடகங்களை விலக்கி உன் வாழ்விற்கு உண்மையான நிம்மதியையும் தெளிவையும் தரவே உன் அப்பன் நான் இப்போது அசரீரியாக வந்திருக்கிறேன். முழு நம்பிக்கையோடு கேள் என் தங்கமே, என் செல்ல பிள்ளையே. உன்னோடு இருக்கும் அந்த நபர் உன் உணவை பகிர்ந்து கொள்ளலாம், உன்னோடு சேர்ந்து கைகோர்த்து சிரிக்கலாம். ஆனால் அவர்களின் உள்ளத்தில் உன்னை பற்றிய எந்த ஒரு நல்லெண்ணமும் இல்லை என்பதை நீ அறியாமையில் மூழ்கியிருக்கிறாய். நீ ஒரு சிறிய சாதனையை அடையும் போதோ அல்லது உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் போதோ அந்த நபரின் முகத்தில் ஒரு போலி புன்னகை மட்டுமே வந்து போகிறது. அவர்களுக்குள் எரியும் பொறாமை தீயை வெளிப்புறத்தில் அன்பாகவும் பாசமாகவும் மறைக்க முயல்கிறார்கள். உனக்கு நேருக்கு நேர் நின்று நல்வாழ்த்து சொல்லும் அதே நபர் நீ இல்லாத இடங்களில் உன்னுடைய மதிப்பை குறைக்கும் வகையில் தவறான எண்ணங்களையும் வதந்திகளையும் மற்றவர்களிடம் மிகவும் சுவாரஸ்யமாக விதைக்கிறார். உன்னுடைய மிகப்பெரிய பலவீனமே நீ எல்லாரையும் உன் மனதைப் போலவே தூய்மையானவர்கள் என்றும் நல்லவர்கள் என்றும் நம்புவதுதான். யாராவது சற்று பரிவோடு பேசினால் அவர்களிடம் உன் வாழ்வின் ரகசியங்கள், உனது வருங்கால லட்சிய திட்டங்கள், உன் நிதி நிலைமை மற்றும் உன் குடும்பச் சூழல் என அனைத்தையும் கொட்டிவிடுகிறாய். உன்னுடைய இந்த அப்பாவித்தனத்தையும் அசைக்க முடியாத நம்பிக்கையையும் பயன்படுத்திக் கொண்டுதான் அந்த நபர் உனக்கு எதிராக மெல்ல மெல்ல காய்களை நகர்த்துகிறார். நீ எப்போதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறாயோ அப்போதெல்லாம் அந்த நபரின் மனதில் ஒருவிதமான அசௌகரியமும் தவிப்பும் உண்டாகிறது. உனக்கு வரும் நன்மைகள் அனைத்தும் தங்களுக்கு வரவேண்டும் என்ற பேராசையும், உன்னை விடதான் எப்போதும் உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்ற எண்ணமும் அவர்களது ஆழ்மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. உன்னை தேடி வரும் நல்ல மனிதர்களை கூட உன் மனதை கலைத்து உன்னை விட்டு விலகச் செய்யும் தந்திரங்களை அவர்கள் மிக நுட்பமாக செய்து வருகிறார்கள். உன் கண்களுக்கு முன்னால் அவர்கள் காட்டும் போலி அன்பை உண்மை என்று நம்பி நீ உனது முக்கியமான எதிர்கால யோசனைகளையும் ரகசியங்களையும் அவர்களிடம் பகிர்ந்து கொண்டாய். ஆனால் அந்த ரகசியங்கள் தான் இன்று உனக்கே எதிரான ஆயுதமாக அவர்களால் மாற்றப்பட்டு வருகின்றன. பல நேரங்களில் உனக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாய்ப்புகளும் புகழும் கைநழுவி போனதற்கு பின்னணியில் இந்த நபரின் மறைமுக தலையீடு இருந்தது என்பதை நீ இன்னும் உணரவில்லை. நீ அவர்களை உன் சொந்த சகோதரனைப் போலவோ அல்லது உயிருக்கு இணையான நண்பனைப் போலவோ பாவித்து உயரிய இடத்தில் வைத்திருக்கிறாய். ஆனால் அவர்களோ உன்னை தங்கள் சுயநல தேவைகளுக்காகவும் தங்கள் காரியங்களை சாதித்துக் கொள்வதற்காகவும் மட்டுமே ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார்கள். உன் சிரிப்பின் பின்னணியில் இருக்கும் உழைப்பை அவர்கள் மதிப்பதில்லை. மாறாக உனக்கு கிடைக்கும் எல்லாமே அதிர்ஷ்டத்தால் தான் கிடைக்கிறது என்று மற்றவர்களிடம் கூறி உன் உழைப்பை கொச்சைப்படுத்துகிறார்கள். அவர்கள் உன்னிடம் பேசும்போது உன்மேல் மிகுந்த அக்கறை இருப்பது போல காட்டிக்கொள்வார்கள். ஆனால் அந்த அக்கறைக்கு பின்னால் உன் வாழ்வின் அடுத்தகட்ட நகர்வுகள் என்ன என்பதை உளவு பார்க்கும் எண்ணமே முதன்மையாக இருக்கிறது. நீ அவர்களுக்குச் செய்த உதவிகளையும் தியாகங்களையும் அவர்கள் மிக எளிதாக மறந்துவிட்டு உன்னிடம் இருக்கும் சிறிய குறைகளை மட்டும் பூதாகரமாக மாற்றி பேசுகிறார்கள். உனக்கு ஒரு சோதனை காலம் வரும்போது அவர்கள் உனக்கு தோள் கொடுப்பதைப் போல நடித்துக்கொண்டே உன் பலவீனங்களை மேலும் ஆழமாக புரிந்து கொண்டு உன்னை வீழ்த்த வழி தேடுகிறார்கள். இந்த மாய உலகம் காட்டும் போலித்தனமான மனிதர்களில் இவர்களும் ஒருவர் என்பதை நீ உணரும் வரை உன்னால் இந்த துன்ப சூழலிலிருந்து வெளியே வர முடியாது. என் அன்பு மகனே, நீ பிறருக்கு நன்மை மட்டுமே செய்ய நினைக்கும் தூய நல்மனம் கொண்டவன். ஆனால் விஷம் நிறைந்த பாம்பை மடியில் வைத்துக்கொண்டு அமைதியாக வாழ முடியாது என்பதை நீ உணர வேண்டிய தருணம் இது. கூடவே இருந்து கொண்டே உன் ஆற்றலை உறிஞ்சும் இந்த நச்சு அதிர்வுகளை நீ இனியும் அனுமதித்தால் உன் மன அமைதியும் உன் வாழ்க்கையின் முன்னேற்றமும் பெரியளவில் பாதிக்கப்படும். உன் அப்பன் ஈசன் உனக்கு எச்சரிக்கை மணியை அடிப்பது உன்னை அச்சுறுத்துவதற்காக அல்ல. நீ விழித்துக்கொண்டு உன் வாழ்க்கையை சரியாக வழிநடத்த வேண்டும் என்பதற்காகவே. உன்னை பற்றி அந்த நபர் பரப்பிய பொய்களும் உருவாக்கிய தவறான பிம்பங்களும் உன்னை சுற்றி ஒரு பெரிய மாய வலை போல விரிந்திருக்கின்றன. உனக்கு தெரியாமலேயே உன் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் செயல்களில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். நீ அவர்களை முழுமையாக நம்பி உன் வீட்டின், உன் தொழிலின், உன் தனிப்பட்ட வாழ்வின் சாவியை அவர்களிடம் ஒப்படைத்து விட்டாய். ஆனால் அவர்கள் அந்த சாவியை கொண்டு உன் நிம்மதியை திருட பார்க்கிறார்கள். உன்னை தாழ்த்துவதிலும் நீ பிறரிடம் அவமானப்படுவதை பார்ப்பதிலும் அவர்களுக்குள் ஒரு விவரிக்க முடியாத போலி மகிழ்ச்சி உண்டாகிறது. இதுபோன்ற நச்சுத்தனமான எண்ணம் கொண்ட நபர்கள் உன் பக்கத்தில் இருக்கும் வரை உன்னால் உன் முழு திறமையையும் வெளிப்படுத்த முடியாது.
உன் ஆற்றலையும் யோசனைகளையும் அவர்கள் திருடி தங்கள் சொந்த பெயரில் மாற்றிக்கொள்ளும் அளவுக்கு துணிந்துவிட்டார்கள். நீ அவர்களின் தந்திரங்களை புரிந்து கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் அவர்களிடம் சென்று உன் அன்பை கொட்டுகிறாய். ஆனால் உனக்கு தெரியாது, நீ கொட்டும் ஒவ்வொரு துளி அன்பும் அவர்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பாக உன்னை மீண்டும் ஏமாற்றுவதற்கான ஆயுதமாக மாறுகிறது என்பதை. இந்த உலகம் உன்னை சுற்றிச் சுழலும் போது அந்த நபரின் எண்ணங்கள் மட்டும் உன்னை எப்படி வீழ்த்துவது என்பதை பற்றியே சிந்திக்கின்றன. உன்னுடைய தாராள மனப்பான்மையும் பிறருக்கு உதவும் குணமும் தான் அவர்களுக்கு மிகப்பெரிய பலமாக மாறிவிட்டது. அவர்கள் உன் முன்னால் உன்னை வானளாவ புகழ்ந்து பேசிவிட்டு நீ திரும்பிச் சென்ற அடுத்த கணமே உன்னை பற்றி மிக கேவலமாக பேசிச் சிரிக்கிறார்கள். இந்த இருமுக மனிதர்களின் நிஜமான சொரூபத்தை இந்த ஈசனின் அருள் ஒளியால் மட்டுமே உனக்கு காட்ட முடியும். நீ இன்னும் விழித்துக் கொள்ளாமல் இருந்தால் உன் வாழ்வின் மிகப்பெரிய வாய்ப்புகளை நீ இழக்க நேரிடும். என் அருமை செல்லமே, உன் அன்பிற்கும் உன் தியாகத்திற்கும் தகுதியே இல்லாத ஒரு நபரிடம் உன் உணர்வுகளை வீணடித்துக் கொண்டிருக்கிறாய். கூடவே இருந்து குழத்தோண்டும் இந்த நபரின் உண்மை முகத்தை நீ அறியும் போது உன் மனம் உடையலாம். ஆனால் அந்த உடைவுதான் உன்னை ஒரு புதிய மனிதனாக, பக்குவப்பட்ட ஜீவனாக மாற்றப் போகிறது. என் வார்த்தைகளின் ஆழத்தை புரிந்துகொள். இனி வரும் நாட்களை மிகவும் கவனமாக கையாளு. ஈசனாகிய நான் உன்னோடு இருக்கும் வரை எந்த தீமையும் உன்னை முழுமையாக அழித்துவிட முடியாது. என் தங்கமே, உடனே உன் மனதில் ஆத்திரமும் விவரிக்க முடியாத வேதனையும் அடைய வேண்டிய அவசியமில்லை. ஈசனே, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு நச்சுத்தன்மை கொண்ட நபரை என் வாழ்வில் தந்தாய்? நான் பிறருக்கு எந்த தீங்கும் செய்யவில்லையே, அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இந்த நம்பிக்கை துரோகம் என்று நீ ஆதங்கப்பட்டு என்னிடம் கேள்வி கேட்கலாம். இதற்கு பின்னால் ஒரு மாபெரும் கர்ம வினை பாடமும் பிரபஞ்சத்தின் ஆழமான சூட்சுமமும் இருக்கிறது என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பிறவி பெருங்கடலில் நீ நீந்திச் செல்லும்போது ஆன்மீக ரீதியாகவும் மன ரீதியாகவும் நீ பக்குவப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த சோதனையை உனக்கு ஒரு பாடமாக நான் அளித்தேன். உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களில் யாரை எவ்வளவு தூரத்தில் வைக்க வேண்டும், எங்கே உன் வாய் வார்த்தைகளுக்கும் அன்பிற்கும் எல்லை கோடிட வேண்டும் என்பதை நீ உன் வாழ்நாளில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த நிகழ்வுகள் நடக்கின்றன. உன் நல்ல உள்ளத்திற்கும் தூய்மையான அன்பிற்கும் அந்த நபர் செய்யும் நம்பிக்கை துரோகம் உனக்கு தாங்க முடியாத வலியை கொடுக்கலாம். ஆனால் நினைவில் வைத்துக்கொள், அந்த வலி உன்னை உடைத்து அழிப்பதற்காக அல்ல, உன்னை மனதளவிலும் ஆன்மா அளவிலும் பலப்படுத்துவதற்காகவே என் கைலாயநாதனால் தரப்பட்டது. உன் வாழ்க்கையில் இருக்கும் போலி முகமூடிகளை கிழித்து உண்மையான அன்பையும் போலி அன்பையும் நீ துல்லியமாக அடையாளம் காணவே இந்த உண்மைச் சுடரை உன் வழியில் நான் ஏற்றி வைக்கிறேன். உன்னுடைய கடந்த கால கர்ம வினைகளின் கணக்குகள் தீர்க்கப்படுவதற்கும் உனக்கு வரவிருக்கும் மாபெரும் உயர்விற்கு உன்னை தகுதியானவனாக மாற்றுவதற்கும் இப்படிப்பட்ட சோதனைகள் மிக மிக அவசியமாகின்றன. ஒரு தங்கமானது நெருப்பில் வெந்து உருகும்போதுதான் அது அழகான ஆபரணமாக மாறுகிறது. அதுபோலவே உன் மனமும் இந்த சோதனைகளின் தீயில் வெந்து பக்குவப்படும்போதுதான் பிரபஞ்சத்தின் பேரருளை தாங்கும் வல்லமையை பெறுகிறது. உன்னோடு இருக்கும் அந்த நபர் உனக்கு செய்த துரோகங்கள் அனைத்தும் பிரபஞ்சத்தின் கணக்கில் துல்லியமாக பதிவாகிக் கொண்டிருக்கின்றன. நீ அவர்களுக்கு பதிலாக எந்த பழியையும் தீர்க்க வேண்டியதில்லை. கர்ம வினையின் விதி மிகவும் சக்தி வாய்ந்தது. அது யாருக்கும் விதிவிலக்கு அளிப்பதில்லை. அவர்கள் விதைத்த விதைக்கான அறுவடையை அவர்களே அடைவார்கள். நீ உன் மனதை சுத்தமாக வைத்துக்கொண்டு அந்த நபரின் மீது எந்த பகையையும் வளர்க்காமல் அமைதியாக இருக்க வேண்டும். அவர்கள் உன் வாழ்க்கையில் வந்ததன் நோக்கம் உனக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்பிப்பது மட்டுமே. அந்த பாடம் கற்றுத்தரப்பட்டவுடன் அவர்களுக்கான இடமும் நோக்கமும் உன் வாழ்வில் முடிவுக்கு வந்துவிடும். நீ பிறருக்கு செய்த நன்மைகள் எதுவும் வீண் போகாது. அவை அனைத்தும் உனக்கு பாதுகாப்பாக உன் சந்ததிக்கு அருளாக வந்து சேரும். ஆனால் அந்த நன்மைகளை தவறாக பயன்படுத்திய அந்த நபருக்கான தண்டனையை பிரபஞ்சமே பார்த்து கொள்ளும். நீ தேவையில்லாமல் உன் எண்ண அலைகளை கோபத்தாலும் ஆத்திரத்தாலும் மாசுபடுத்திக் கொள்ளாதே. மனிதர்களின் போலித்தனத்தை கண்டு நீ துவண்டுவிடக் கூடாது என்பதற்காகவே உன் அப்பன் ஈசன் உனக்கு முன்னின்று வழிகாட்டுகிறேன். உன் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் உன்னை செதுக்கும் சிற்பியாக நானே இருக்கிறேன். இந்த சோதனை உன்னை மேலும் விவேகமுள்ளவனாக மாற்றும். மனிதர்களின் சொற்களை வைத்து அல்லாமல் அவர்களின் செயல்களையும் எண்ணங்களையும் வைத்து மதிப்பிடும் திறனை நீ பெறப்போகிறாய். உன் மனதிற்குள் இருக்கும் பயத்தையும் குழப்பத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு ஈசனின் லீலையை அமைதியாக கவனி. இந்த கர்ம வினை கடலை கடக்க உனக்கு தேவையான தைரியத்தையும் மன உறுதியையும் நான் உனக்கு தொடர்ந்து வழங்கிட்டே இருப்பேன். உன்னை சுற்றி நடக்கும் அனைத்து காரியங்களுக்கும் பின்னால் என் பேரருளின் பெரிய திட்டம் ஒளிந்திருக்கிறது. அதை நீ உணரும்போது உன் மனதில் பேரமைதியும் விவரிக்க முடியாத தெளிவும் உண்டாகும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ தனியாள் அல்ல. ஆதியும் அந்தமும் இல்லாத உன்னுடைய அப்பன் சிவபெருமான் எப்போதும் உன் பக்கத்திலேயே நின்று உன்னை பாதுகாத்து வழிகாட்டிக் கொண்டிருக்கிறேன் என்பதை ஆழமாக நம்பு என் செல்லப்பிள்ளையே. என் அன்பு குழந்தையே, இனி நீ ஏமாந்து நிற்கும் காலம் முற்றிலும் முடிவுக்கு வந்துவிட்டது. உனக்கு தெரியாமல் உன்னோடு கூடவே இருந்து கொண்டு அந்த நபர் மறைமுகமாகச் செய்து வந்த அனைத்து சூழ்ச்சிகளும், உன்னை பற்றி மற்றவர்களிடம் பரப்பிய வீண் வம்புகளும், உனக்கு எதிராக நெய்த மாய வலைகளும் வெகு விரைவிலேயே உன் கண்களுக்கு முன்னால் வெளிச்சத்திற்கு வரப்போகிறது. பிரபஞ்சத்தின் நியதியும் கர்மவினையின் கால நேரமும் கூடி வந்துவிட்டதால் இனி எந்த போலி முகமூடியாலும் உண்மையை மறைக்க முடியாது. அந்த நபரின் நிஜமான சொரூபத்தை உனக்கு தெளிவாக உணர்த்துவதற்காக சில முக்கியமான அறிகுறிகளையும் எச்சரிக்கைகளையும் உன் அப்பன் ஈசன் உனக்கு இப்போது உணர்த்துகிறேன்.
இனிவரும் நாட்களில் நீ அந்த நபரோடு நேருக்கு நேர் நின்று உரையாடும் போதோ அல்லது அவர்களைப் பற்றி யோசிக்கும் போதோ உன் மனதிற்குள் காரணமில்லாத ஒருவித கனமான பாரமும் தேவையில்லாத சோர்வும் சங்கடமும் உண்டாகும். உன்னுடைய உள்ளுணர்வு உனக்கு ஏதோ ஒரு ஆபத்தை எச்சரிப்பது போல உன் மனதில் ஒரு அசௌகரியம் ஏற்படும். அவர்கள் உன்னிடம் வழக்கம் போல பேசுவார்கள், சிரிப்பார்கள். ஆனால் அந்த சிரிப்பில் எந்த ஒரு ஆத்மார்த்தமான அன்பும் இல்லை என்பதை உன் மனசாட்சி உனக்கு உணர்த்தத் தொடங்கும். மேலும் அந்த நபரின் செயல்களில் உள்ள முரண்பாடுகளை நீ மிக எளிதாக கவனிக்கத் தொடங்குவாய். அவர்களுக்கு ஏதேனும் ஒரு சுயநல தேவை என்றாலோ நிதி உதவியோ அல்லது பிற உதவிகளோ தேவைப்படும் போது மட்டும் உன்னை தேடி மிக அன்பாக ஓடி வருவார்கள். உன்னிடம் இருக்கும் வரை உன்னை வானளாவ புகழ்ந்து பேசி உன்னை மகிழ்விப்பது போல நடிப்பார்கள். ஆனால் உனக்கு ஒரு சிறு கவலை வரும்போதோ உனக்கு ஒரு மனிதனின் உதவி தேவைப்படும் ஆபத்தான தருணத்திலோ நீ அவர்களை தொடர்பு கொள்ள முயன்றால் ஏதோ ஒரு பொய்யான சாக்குப்போக்கைச் சொல்லி மிகச் சாமர்த்தியமாக உன்னை விட்டு விலகிச் செல்வார்கள். உன்னுடைய துன்பத்தில் பங்கேற்க அவர்களுக்கு மனமிருக்காது. மாறாக உனக்கு வந்த சோதனையைக் கண்டு உள்ளுக்குள் மகிழ்ச்சி அடைவார்கள். பிறரிடம் உன்னை பற்றி பேசும்போது நீ அவர்களுக்கு செய்த நன்மைகளையெல்லாம் முற்றிலுமாக மறைத்துவிட்டு நீ ஏதோ அவர்களுக்கு பெரிய துரோகம் செய்துவிட்டதைப் போலவும் நீதான் சுயநலவாதி என்பதைப் போலவும் சித்தரிப்பார்கள். உன்னை மற்றவர்களின் பார்வையில் ஒரு கெட்ட மனிதனாக மாற்றுவதற்கு அவர்கள் எந்த எல்லைக்கும் செல்வார்கள். ஆனால் இவை அனைத்தையும் பிரபஞ்சம் உனக்கு தன் அருள் ஒளியால் ஒவ்வொன்றாக காட்டத் தொடங்கும். நீ தேடாமலேயே அந்த நபர் உனக்கு பின்னால் உன்னை பற்றி பேசிய மோசமான வார்த்தைகள் ஏதோ ஒரு மனிதனின் மூலமாகவோ அல்லது சான்றுகளின் மூலமாகவோ உன்னை நேரடியாக வந்தடையும். அவர்கள் மறைத்து வைத்த ரகசியங்களும் உனக்கு எதிராகச் செய்த சதிகளும் உன் கண்களுக்கு முன்னால் ஒவ்வொன்றாக உடைந்து சிதறும். அந்த தருணத்தில் உண்மை உனக்கு தெரிய வரும்போது நீ எக்காரணத்தை கொண்டும் உணர்ச்சி வசப்படக்கூடாது, பெரும் அதிர்ச்சி அடையக்கூடாது. நான் இவ்வளவு தூரம் உண்மையாகவும் அன்பாகவும் இருந்தேனே, எனக்கு ஏன் இந்த துரோகம் என்று எண்ணி உன் கண்ணீரை சிந்தக்கூடாது. கோபப்பட்டு அவர்களிடம் சென்று நேருக்கு நேர் சண்டையிடுவதோ அவர்களை வசைபாடுவதோ உன் பலவீனத்தை காட்டிவிடும். அப்படி செய்வதால் உன் அமைதியும் ஆற்றலும் தான் வீணாகும். உண்மை வெளிப்படும் அந்த புனிதமான கணத்தில் நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான், அமைதியாக மௌனம் காப்பது மட்டுமே. அந்த மௌனம்தான் நீ அவர்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய பதிலடியாகவும் தண்டனையாகவும் இருக்கும். அவர்கள் செய்த தவறை அவர்கள் உணரும்படி நீ அவர்களை விட்டு மெல்ல விலகி நிற்க வேண்டும். உன்னுடைய இந்த அமைதியைக் கண்டு அவர்கள் மேலும் பதற்றமடைவார்கள். தங்கள் சதி வெளிப்பட்டு விட்டதை அறிந்து உன்னிடம் மீண்டும் போலி மன்னிப்பு கேட்க முயல்வார்கள். ஆனால் நீ மீண்டும் அந்த மாய வலையில் விழக்கூடாது. ஈசனாகிய நான் உனக்கு உண்மையை வெளிக்காட்டுவது நீ மீண்டும் மீண்டும் அவர்களிடம் சென்று ஏமாறுவதற்காக அல்ல, உன் வாழ்வின் தராசை சரியாக நிறுத்தி உன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காகவே. உண்மை உன் கண்முன்னே அம்பலமாகும்போது உன் மனதிலிருந்து ஒரு மாபெரும் பாரம் இறங்கிவிட்டதைப் போல நீ உணர்வாய். உன்னை சுற்றி இருந்த போலித்தனமான மனிதர்கள் விலகும்போதுதான் உண்மையான நல்வாழ்விற்கும் அமைதிக்கும் உன் வாழ்வில் வழி பிறக்கும். என் வார்த்தைகளின் வழியே பிரபஞ்சம் உனக்கு தரும் இந்த விழிப்புணர்வை முழுமையாக ஏற்றுக்கொள்ள தயாராக இரு என் அன்பு மகனே, என் செல்ல மகனே. இனி நீ என்ன செய்ய வேண்டும், இந்த சூழ்நிலையை எப்படி மிகச் சாமர்த்தியமாகவும் விவேகத்தோடும் கையாள வேண்டும் என்று உனக்கு தெளிவாக வழிகாட்டுகிறேன். கவனமாக உன் மனதில் இதை பதித்துக் கொண்டு பின்பற்று. முதலாவதாக, உன்னுடைய எதிர்கால லட்சியங்கள், தொழில் சார்ந்த முக்கிய திட்டங்கள், உன் நிதி நிலைமையின் ரகசியங்கள் மற்றும் உன் குடும்பத்தின் தனிப்பட்ட விஷயங்களை உன்னோடு இருக்கும் அந்த நபரிடம் பகிர்வதை உடனடியாக அடியோடு நிறுத்திவிடு. உன் மனதில் இருக்கும் எந்த ஒரு ஆசையையோ அல்லது புதிய யோசனையையோ அவர்களிடம் ஒருபோதும் வெளிப்படுத்தாதே. நீ எதை செய்ய நினைக்கிறாயோ அதை மௌனமாக செய்து முடி. சாதனை உரக்க பேசட்டும், உன் வாய் வார்த்தைகள் பேச வேண்டிய அவசியமில்லை. இரண்டாவதாக, அவர்களிடம் எந்த கோபத்தையோ வெறுப்பையோ அல்லது பகையையோ வெளிப்படையாக காட்ட வேண்டியதில்லை. அவர்களை கண்டதும் முகத்தை திருப்புவதோ சண்டையிடுவதோ அல்லது அவர்களிடம் விலகி ஓடுவதோ உன் மனதின் பலவீனத்தை அவர்களுக்கு காட்டிவிடும். வழக்கம் போல சாதாரண உறவைப் போலவே பழகு. அவர்கள் பேசினால் பேசு, சிரித்தால் சிரி. ஆனால் உன் மனதிற்குள் அவர்களுக்கென ஒரு தெளிவான பாதுகாப்பான எல்லைக்கோட்டை வரைந்து கொள். அந்த எல்லைக்கோட்டை தாண்டி அவர்கள் உன் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள் நுழைவதை மிகச் சாமர்த்தியமாக தடுத்துவிடு. அவர்களை மீண்டும் முழுமையாக நம்புவதையோ அல்லது அவர்களின் வார்த்தைகளை ஆழமாக எடுத்துக்கொள்வதையோ முற்றிலும் நிறுத்திவிட வேண்டும். மூன்றாவதாக, அந்த நபரை உன் வாழ்க்கையிலிருந்து மெல்ல மெல்ல மனதளவிலும் செயலளவிலும் தூரத் தள்ளிவை. நீ அவர்களிடம் காட்டும் இந்த அமைதியான தூரமே அவர்களுக்கு மிகப்பெரிய பாடமாக அமையும். அவர்கள் உன்னிடம் எதையாவது விசாரிக்க முற்பட்டால் மேலோட்டமாக பதிலளித்துவிட்டு உன் வேலையை கவனிக்கத் தொடங்கு. உன்னுடைய பொன்னான நேரத்தையும் ஆற்றலையும் அவர்களிடம் வீணடிப்பதை நிறுத்திவிட்டு உன் சொந்த முன்னேற்றத்திலும் உன்னை உண்மையிலேயே நேசிக்கும் உன் குடும்பத்தினர் மற்றும் உண்மையான நல்ல நண்பர்களின் நலனிலும் முதலீடு செய். அடுத்ததாக, உனக்கு எதிராகச் செய்யப்பட்ட சதிகளையும் நம்பிக்கை துரோகங்களையும் நினைத்து உன் மனதை நஞ்சாக்கிக் கொள்ளாதே. அவர்கள் எனக்கு இப்படி செய்துவிட்டார்களே என்ற எண்ணத்தை மீண்டும் மீண்டும் நினைத்து உன் ஆற்றலை வீணடிக்காதே. மன்னிப்பு என்பது அவர்களுக்கு நீ தரும் சலுகை அல்ல, அது உன் மன அமைதிக்காக நீ உனக்கே கொடுத்துக் கொள்ளும் சுதந்திரம். அவர்களை பிரபஞ்சத்தின் கர்ம விதியிடம் ஒப்படைத்துவிட்டு நீ உன் பாதையில் கம்பீரமாக முன்னெடுத்து வை. எல்லாவற்றிற்கும் மேலாக,
இந்த அகில உலகத்தையே ஆட்டிப்படைக்கும் உன் அப்பன் ஈசன் உனக்கு அரணாகவும் கவசமாகவும் இருக்கிறேன் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை உன் இதயத்தின் ஆழத்தில் பதித்துக்கொள். இந்த உலகம் உனக்கு எதிராக திரும்பினாலும், கூட இருக்கும் மனிதர்களே உனக்கு குழத் தோண்டினாலும், உன்னை படைத்த சிவபெருமான் உன்னை கரம்பிடித்து நடத்துவான். சிங்கத்தைப் போல தைரியமாக உன் கடமைகளையும் தர்மத்தையும் நேர்மையோடு செய். உன் நேர்மையும் உன் உழைப்பும் உன் தூய்மையான எண்ணங்களும் தான் உனக்கு உண்மையான பலம். விலக வேண்டிய நச்சு மனிதர்கள் தானாகவே உன் பாதையிலிருந்து விலகி ஓடுவார்கள். அவர்களுக்கு உன் வாழ்வில் இனி எந்த இடமும் இல்லை என்பதை பிரபஞ்சமே உறுதி செய்யும். இந்த ஈசனின் வழிகாட்டுதலை வேதவாக்காக ஏற்று உன் மனதை தெளிவுபடுத்திக் கொண்டு உன் வாழ்வின் புதிய பயணத்தை தொடங்கு. என் தங்கப்பிள்ளையே, என் தங்கப்பிள்ளையே, இனி உன் வாழ்க்கையில் எந்த தீய சக்தியாலும், எந்த போலி மனிதராலும், உனக்கு எதிராக நெய்யப்படும் எந்த சூழ்ச்சியாலும் உன்னை ஒருபோதும் வீழ்த்த முடியாது. உன்னைச் சுற்றி என் பேரருளாகிய மாபெரும் பாதுகாப்பு வளையத்தையும் கைலாயநாதனின் தெய்வீக கவசத்தையும் நான் முழுமையாக அமைத்துவிட்டேன். இனி உன் பாதையில் குறுக்கிடும் எந்த ஒரு சோதனையும் உன்னை தகர்க்க முடியாது. மாறாக அவை அனைத்தும் உன்னை மேலும் உயர்த்துவதற்கான படிக்கற்களாகவே மாறும். உன் வாழ்நாளில் நீ சந்தித்த தடைகளையும், உன்னை இரவெல்லாம் தூங்க விடாமல் வதைத்த மனக்கவலைகளையும், உன்னோடு கூடவே இருந்து உன்னை ஏமாற்றிய மனிதர்கள் தந்த காயங்களையும் இந்த ஈசன் அடியோடு அகற்றி உனக்கு மறுவாழ்வு தருவேன். உனக்கு வரவேண்டிய செல்வ வளம், கைநழுவிப் போன நல்வாய்ப்புகள், உனக்குச் சேர வேண்டிய பெயர், புகழ் மற்றும் தொலைந்து போன உன் மன அமைதி அனைத்தும் இனி தடையின்றி உன்னை வந்தடையும். நீ இனி யாரை குறித்தும், எந்த போலி மனிதர்களின் துரோகத்தை குறித்தும் கலங்கி நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. உன் வாழ்க்கையில் இருந்த இருள் விலகி விடியலின் அருள் ஒளி வீசத் தொடங்கிவிட்டது. இதுவரை உனக்கு எதிராகச் செயல்பட்டவர்களும், உன்னை தாழ்த்த நினைத்தவர்களும் உன் கண்ணெதிரிலேயே தங்கள் தவறுகளை உணர்ந்து ஒதுங்கி நிற்பார்கள். உன்னுடைய தூய்மையான எண்ணங்களுக்கும் நீ பிறருக்குச் செய்த நன்மைகளுக்கும் உரிய மாபெரும் பலனை இந்த பிரபஞ்சமும் உன் அப்பன் ஈசனும் உனக்கு வாரி வழங்குவோம். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு நன்மையிலும் என் அருள் கரங்கள் இருக்கும். நீ தொட்டதெல்லாம் துலங்கும். நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் மாபெரும் வெற்றியில் முடியும். உன்னை விட்டு விலகிச் சென்ற போலி உறவுகளை எண்ணி நீ வருந்தாதே. உனக்கு உண்மையாக இருக்கும் நல்ல மனிதர்களையும், உன்னை உயர்த்தி பிடிக்கும் தெய்வீக அதிர்வுகளையும் உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் வீட்டில் நிலவி வந்த குழப்பங்களும், தொழில் மற்றும் வேலை செய்யும் இடத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகளும் இனி பஞ்சாக பறந்துவிடும். நீ அடைந்த இழப்புகள் அனைத்திற்கும் மேலாக பல மடங்கு நன்மைகளை நீ பெறப்போவது உறுதி. உன் மனதிற்குள் இருந்த பயமும் தாழ்வு மனப்பான்மையும் இனி முற்றிலும் சார்ந்து, ஒரு சிங்கத்தின் கம்பீரமும் தைரியமும் உன் முகத்திலும் செயலிலும் பிரதிபலிக்கும். உன்னை வாழ வைக்கவும் உன்னை பாதுகாக்கவும் இந்த அகிலாண்டேஸ்வரன் நான் விழிப்போடு விழித்திருக்கிறேன். எந்த நேரத்திலும் எந்தச் சூழலிலும் உனக்கு ஒரு துன்பம் என்றால் என் நாமத்தை நெஞ்சார நினைத்தால் போதும். அடுத்த கணமே உன் கைப்பிடித்து தூக்க உன் அப்பன் நான் உனக்கு முன்னால் நிற்பேன். இந்த கைலாயநாதனை எப்போதும் உன் சிந்தனையில் நிறுத்தி ஆழ்ந்த நிம்மதியோடும் பேரானந்தத்தோடும் அளப்பரிய சந்தோஷத்தோடும் வாழ்வாயாக. உனக்கு இனி வரவிருக்கும் காலம் அனைத்தும் வெற்றிகளாலும் ஆன்மீக தெளிவாலும் செல்வச் செழிப்பாலும் நிரம்பியிருக்கும். ஆதியும் அந்தமும் இல்லாத உன்னுடைய ஈசனின் மாபெரும் ஆசீர்வாதங்களும் எல்லையற்ற பேரன்பும் என்றென்றும் உன்னை சுற்றி நிற்கும் அரணான துணையும் என் மகனான உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும். தைரியமாக உன் அடியை முன்னெடுத்து வை என் செல்ல தங்கமே. ஆன்மீக அன்பர்களே, அகிலாண்டேஸ்வரனான எம்பெருமான் ஈசனின் இந்த அருமையான வழிகாட்டுதல்களும் ஆசி உரைகளும் உங்கள் மனதிற்கு மாபெரும் அமைதியையும் தைரியத்தையும் தெளிவையும் கொடுத்திருக்கும் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். நம் வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு சோதனையும் நமக்கு ஏதோ ஒரு மாபெரும் வாழ்வியல் பாடத்தை கற்பிப்பதற்காகவே பிரபஞ்சத்தால் அனுப்பப்படுகிறார்கள் என்பதை ஈசனின் இந்த அருளுரை நமக்கு மிக தெளிவாக உணர்த்தியுள்ளது. கூடவே இருந்து குழத்தோண்டும் போலி மனிதர்களைக் கண்டு நாம் அஞ்சவோ, அவர்கள் மீது கோபப்பட்டு நம் ஆற்றலை வீணடிக்கவோ தேவையில்லை. எல்லாவற்றையும் ஈசனின் திருவடிகளில் சமர்ப்பித்துவிட்டு நாம் நம் கடமைகளை நேர்மையோடும் தைரியத்தோடும் செய்யத் தொடங்கும் போது